ஜெபம் செய்வோம். அன்பு மருள் நிறைந்த ஆண்டவரே, தாயும் தந்தையுமாய் இருக்கிற எங்களை இறைவா துதிக்கிறோம், புகழ்கிறோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இல்லங்களிலே திருச்சபையில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நீ அளித்த நேரத்திற்காய் நன்றி. இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வளர்ந்து ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ நீர் அருள்தார். நன்மையும் கிருபையும் எப்போதும் எங்களுக்கு தொடரட்டும். உம்முடைய திருச்சமூகம் எங்கள் முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழலிலும் எங்கள் விசுவாசத்தை காணொளி வழியாக ஒன்றிணைப்பதற்கு நீ கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த வழிபாட்டை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் அருள்தார். அனைத்தின் நிறைமதன் இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பெற்றோராம் கடவுளே. வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சராயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசரை கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 12 முடிய. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசியையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மாற்றம் உண்டாயிற்று. தேவனே உமக்கே மகிழ்ச்சி உண்டாகிறார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன்,
பாவ வழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் இருந்து பாவம் நீங்கிட்டே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் இருந்து பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவபூத்திர் உடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் அன்பு ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்று சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என்று சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழுவேன். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். மார்ச் மாதம் 4வது வாரத்திலிருந்து நாம் திருச்சபையிலே ஒன்று கூட இயலாது காணொலி வழியாக ஆண்டவரை நாம் பார்த்து போற்றி வருகிறோம். உங்களையும் சந்திக்க இயலாத சூழல் இருக்கிறது. நானும் என்னுடைய திருப்பணியை கடலூர் மாவட்டத்தில் 8 ஆண்டுகள் நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு அருள் தந்திருக்கிறார். நாளை நாளிலிருந்து நான் வண்டலூர் திருச்சபைக்கு ஆயராக பொறுப்பெடுக்க இருக்கிறேன். இது 8 ஆண்டுகள் கடலூர் பகுதியில் அநேக நட்புகளை, உறவுகளை, திருச்சபை உறவுகளை, திருச்சபை சாராத அநேக நண்பர்களை எனக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஆண்டவருடைய திருப்பிரசனம் உங்களோடு இருந்து வருகின்ற ஆயர் அருள் திரு ஜெனித்குமார் அவர்களோடு இணைந்து நீங்கள் சீரிய முறையில் திருப்படி ஆற்ற ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய பலத்தையும் வழிநடத்தியும் தருவாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் திருமறையிலிருந்து பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். 3 தலைப்பில் என்னுடைய அருளுரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 1, தனிநபர் வளர்ச்சி, பர்சனல் ஃபார்மேஷன். 2வது, ஊழிய வளர்ச்சி, மினிஸ்ட்ரியல் ஃபார்மேஷன். 3வது, தியாலஜிக்கல் ஃபார்மேஷன், இறையர் வளர்ச்சி. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று பிறர் பார்ப்பார். கிறிஸ்தவர்களாக இருக்கிற இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பிறர் பார்ப்பார். கிறிஸ்தவர்களை எப்படி பார்ப்பார்கள் என்றால் எப்படி ஊழியம் செய்கிறார்கள் என்று பார்ப்பார். இன்னும் அதிலே ஒருபடி வளர்ச்சி, இவர்களுக்கு எப்படிப்பட்ட கருத்தியல் வளர்ச்சி இருக்கிறது, இறையர் வளர்ச்சி இருக்கிறது, இவர்கள் எப்படி இவருடைய பக்தியை ஆழமாக வளர்த்திருக்கிறார்கள் என்று பார்ப்பார். எல்லோருக்கும் இறையரசு பரலோகராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. ஆனால் சாது சுந்தர் சிங் அவருடைய இறையர் வளர்ச்சி, அவர் என்ன சொல்வார், நான் பரலோகத்துக்கு செல்ல விருப்பமில்லை, மாறாக என்னை கடவுள் நரகத்துக்கு அனுப்பினால் நான் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவை அறிவித்து அவர்களை
கிறிஸ்துவுக்கு நேராய் மாற்றுவேன் என்று அவர் சொல்றார். ஆகவே அது அவருடைய ஆழமான அந்த ஊழியத்தின் வழியாக ஏற்பட்டிருக்கின்ற இறையர் வளர்ச்சி. அப்படி நாம் நம்மை வளர்த்துக் கொள்வது, கிறிஸ்துவத்துக்குள் வந்துவிட்டால் ஒரு நபர் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்துவத்துக்குள் வளரும்போது வாழும்போது அவர் எப்படி இந்த ஊழியத்தில் பலப்பட வேண்டும், இந்த ஊழியத்தில் பலப்படுகின்ற அவர் எப்படி கடவுளை புரிந்து கொள்வதில் வளர வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும். ஏனென்றால் ஊழியம் செய்த அவர்களுடைய சீடர்கள் யாரும் ஆசீர்வாதத்தை நோக்கி அவர்கள் நகரவில்லை. அவர்கள் ஆசீர்வாதம் என்று எதை புரிந்து கொண்டார்கள் என்றால் இயேசுவிடத்தில் செல்வது, பரலோகராயத்துக்கு செல்வது, அதைதான் அவர்கள் ஆசீர்வாதமாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு அவர்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள். ஆகவே 3 தலைப்பிற்கிலே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தனிநபர் வளர்ச்சி என்பதை நாம் சற்று திருமறையிலிருந்து சிந்தித்தோம் என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 நாம் படித்தோம் என்றால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த 3 வசனம் 9ஆம் வசனம் வாசிக்க, தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். ஒரு தனிநபர் வளர்ச்சி என்பது தூய்மையான உள்ளத்தை பெற்றுக்கொள்வது, மாசற்ற உள்ளத்தை பெற்றுக்கொள்வது, எந்த சூழலிலும் அழுக்கு இல்லாமல் இருப்பது. அதாவது உடல் தூய்மையை குறித்தல்ல, உள்ள தூய்மையா இருப்பது. எந்த சூழலிலும் நான் ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்பதல்ல, ஆண்டவரை மாத்திரை மனதில் வைத்து தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார். எல்லாருக்கும் கடவுளை பார்க்கணும் ஆசை. அப்ப கடவுளை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் தூய்மையான உள்ளத்தின் வழியாக தான் பார்க்க முடியும். இங்கே ஆதாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்றிருந்தார். ஆனால் அவர் எப்போது தவறு செய்கிறாரோ அப்போது கடவுள் ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் என்று கேட்கின்ற போது அவருக்கு கடவுளை எதிர்கொண்டு பார்ப்பதற்கு அருகதை இல்லாமல் உள்ளத்திலே அழுக்கு இருப்பதினால் நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு மனிதன் கடவுளோடு வாழ வேண்டும் என்றால் அவன் தூய்மையான உள்ளம் தேவைப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார். கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படுவது தூய்மையான உள்ளம். தூய்மையான உள்ளம் நமக்கு தேவைப்படும். அதே போல 2வது வசனத்து 9ஆம் வசனத்துல அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவார். தூய்மையான உள்ளத்தோர் கடவுளை காண்பார்கள். சமாதானம் செய்கிறவர்கள், அவர்களுக்கு இன்னொரு படி பெரிய ஆசீர்வாதம், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார். கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார். ஒருவேளை நாம் எப்போதும் சமாதானம் செய்கிறவர்களாக இருக்கும். யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறானோ அவன் சண்டை போட மாட்டான், தேவையில்லாத வம்பு வளர்க்கணும். கடவுளுடைய பிள்ளைகள் எப்போதும் சமாதானம் செய்கிறவர்களாய், அமைதியை ஏற்படுத்துவர்களாய் அவர்கள் வாழ்வார்கள். இதுதான் திருமறை நமக்கு கற்றுத்தருகிற செய்தி. ஆண்டவருடைய சீடர்கள், ஆண்டவருடைய ஊழியம் செய்த அப்போஸ்தலர் எல்லா சூழலிலும் அவர்கள் சமாதானத்தை உருவாக்கினர். இயேசு கிறிஸ்து எப்போதும் பிறரை சந்திக்கும் போது சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறார். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, என்று திருச்சபை வரலாற்றில், திருச்சபை வாழ்க்கையில் ரொம்ப பெருமையா பேசுற விஷயம். நான் அவரை இது மாதிரி கேட்டேன், அது மாதிரி கேட்டேன், அவரை சண்டை பண்ணிட்டேன், அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டேன் என்று இதை ஒரு பெரிய பெருமையாக பேசுவது. அப்படி அல்ல. சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார் என்றால் கடவுளுடைய பிள்ளைகள். அதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கலாம், யாரெல்லாம் சமாதான குலைச்சலை உருவாக்குறார்களோ அவர்கள் பிசாசின் பிள்ளைகள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் கடவுள் பிள்ளைகள், சமாதானத்தை குலைக்கிறவர்கள் பிசாசின் பிள்ளைகள். அப்போ அமைதியான உள்ளத்தோர் கடவுளை காண்பார்கள், அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள் உண்மையா தூய்மையான உள்ளத்தோர் கடவுளை காண்பார்கள், அமைதியை ஏற்படுத்துபவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். 3வது, நீதியின் பொருட்டு
துன்புறுகிறவர்கள் அவர்கள் பேர் பெற்றோர், அவர்கள் விண்ணரசு அவருக்குரிய பரலோகராஜ்யத்தில் இருப்பாங்கப்பா அப்படின்னு இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகிறார். இப்போ 3 செய்தி. ஒரு மனிதன் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு தேவைப்படுவது ஒன்று, அவன் தூய்மையான உள்ளம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர் கடவுளை காண்பார். சமாதானம் செய்ய வேண்டும், அவர் கடவுளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவார். நீதிக்காக துன்புறுவது, வாழ்வதற்காக நெளிந்து போவதல்ல. ஒன்று தவறு என்றால் தவறு என்று சொல்வது, நீதிக்காக துன்புறுவது. அப்படி நீதிக்காக துன்புறுகிறவர்கள் அவர்கள் கடவுளோடு வாழ்வதற்கு, பரலோகராஜ்யத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பை பெற்றுக் கொள்வார். அப்ப தனிநபர் வளர்ச்சி என்பது என்னவென்றால், அவர் தூய்மையான உள்ளம் தேவைப்படுகிறது, சமாதானம் செய்கிறவர்களாய் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். 3வது, நீதிக்காக துன்புறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதி என்கின்ற வார்த்தை மாஷால், அதனுடைய பொருள் போலச் செய்தல், லைக்காஸ், கடவுளை போல இருப்பது. அப்போ விண்ணரசுல மனிதர்களாய் இருக்கிற நாம் மனிதர்களாக இருப்பதில்ல, கடவுளுடைய பிள்ளைகளாய் அவரோடு இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே 1வது தனிநபர் வளர்ச்சி கிறிஸ்துவத்துக்குள்ளே தேவைப்படும். நிறைய பேர் தனிநபருடைய வளர்ச்சி பத்தியே யோசிக்க மாட்டோம். ஆண்டவருக்குள்ளே நாம் வளர வேண்டும் என்பதை குறித்து யோசிக்க மாட்டோம். பிறரை பற்றியே பார்த்து கொண்டு, அவன் அப்படி, இவன் எப்படி, அவன் எப்படி, நீ எப்படி அப்படின்னு கேட்டா அது சொல்றதுக்கு அங்க ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல். அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவருடைய பிள்ளைகள் தூய்மையான உள்ளத்தை வைத்திருப்போம், சமாதானத்தை செய்வோம், நீதிக்காக நாம் துன்புறுவோம். என்னுடைய திருப்பணியில 14 ஆண்டுகள் 13 ஆண்டுகளை நிறைவு செய்து 14வது ஆண்டுக்குள் செல்ல போகிறேன். பெரும்பாலும் முடிந்த அளவுக்கு சமாதானத்தை செய்ய முயற்சி செய்வேன். கோபத்தை தவிர்ப்பேன். கோபம் வந்தாலும் கோபப்படலாமல் யோசிப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அநேக நண்பர்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார், வளர்ந்து கொண்டே இருக்கு. நட்பு வட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கு. கிறிஸ்தவம் என்பது நட்பு வட்டத்தை வளர்த்து கொண்டே இருப்பது. அப்போ தனிநபர் வளர்ச்சி அவசியப்படுகிறது, தேவையாக. கிறிஸ்தவத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் முதலில் தேவை தனிநபர் வளர்ச்சி, பர்சனல் ஃபார்மேஷன். 2வதாக இங்கே நாம் சிந்திக்கின்ற தலைப்பு மினிஸ்ட்ரியல் ஃபார்மேஷன், ஊழிய வளர்ச்சி. சிமியோன் என்கின்ற மனிதன் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். ஒரு வயதில் மூத்தவர். அந்த வயதில் மூத்தவருக்கு யூதத்தில் வாழ்கிறவர், யூத சமயம், ஜியோனிஸ்ட், யூத சமயம். அந்த யூத சமயத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், மற்றவர்களை அவர்கள் பெரிதாக அவர்கள் பார்க்க மாட்டார். நாங்கள் தூய்மையானவர்கள், மற்றவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று பார்ப்பார். அப்படிப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த அவர் அவருடைய வாழ்க்கை முறை, அவர் சிமியோன் என்பவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், அவர் இறைப்பற்று கொண்டோ, அவர் இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர். இங்க பாருங்க, சிமியோன் என்கின்ற மனிதர் அவர் நீதிமான், அவருக்கும் சக மனிதருக்கும் நல்ல உறவு இருந்தது. 2வது ஒரு பக்திமான், அவருக்கும் கடவுளுக்கும் நல்ல உறவு இருந்தது. 3வது அவர் சமாதானம் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். 3 குணம் அவர் கையில். அவர் நேர்மையாளராக இருக்கிறார், நீதிமானாய் இருக்கிறார். நீதிமான் என்பது தான் மட்டும் நீதி சேர்ந்து பிறரோடு இருக்கிற உறவுல அவர் நீதியாக இருக்கிறார். 2வது அவர் பக்தியாய் இருக்கிறார், அவருக்கும் கடவுளுக்கும் நல்ல உறவு இருக்கு. 3வது அவர் நீதியோடும் பக்தியோடும் அவர் நின்றுவிடவில்லை. அவர் தன்னுடைய வாழ்கின்ற இடம், அவர் வாழ்கின்ற நாடு சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று காத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு சமூக அக்கறையும் இருக்கிறது. அவர் நீதியாக இருக்கிறார், பக்தியாக இருக்கிறார், சமாதானத்திற்காக காத்திருக்கிறார். அதுதான்
ஒரு நல்ல மனிதனுக்கான அழகு. அவர் சமாதானம் செய்கிறவராய், சமாதானத்திற்காக காத்திருக்கிறாய். அப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால், அவர் பரிசுத்த ஆவியால் அவர் ஆலயத்திற்குள் செல்கிறார். இங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. தூய ஆவியினுடைய வழிநடத்தினால் அவர் ஆலயத்துக்கு செல்கிறார். அதாவது ஆலயத்துக்குள்ள நான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவருடைய ஆவியானவர் தான் அவர் ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வர்றார். அதை புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார். யாரெல்லாம் நீதியோடும் பக்தியோடும் சமாதான சிந்தனையோடும் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அருளப்படுகிறார். அப்ப அவர் ஆலயத்திற்குள் வருகிறார். அவருக்குள் ஒரு எஸ்லேம் பகுதியில் வாழ்கின்ற அவர் ஒரு யூதருக்கு இருக்கின்ற ஒரு எண்ணம், நாங்கள் தான் தூய்மையானவர்கள் என்ற எண்ணம் இருந்தது. அதை மீறி அவர் சொல்கிறார், நான் இயேசுவை பார்த்து விட்டேன், ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. நான் இதற்காக தான் மேசியாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் காத்திருந்தேன். ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. இந்த ரட்சணியம், இந்த மீட்பு, இந்த கடவுள் அளிக்கின்ற ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம் சொந்தமல்ல, அது எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்படும் அருளும் ஒளி, இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெரும். ரொம்ப அழகா சொல்றாரு. இஸ்ரவேலரே, உங்களுக்கு பெருமை, நீங்கள் மீட்பு பெறுவது மாத்திரமல்ல, பிறரும் மீட்பு பெறுவது. அப்ப கிறிஸ்தவன் என்பவன் யார் என்றால், நான் மட்டும் கிறிஸ்தவனாக வாழ்பவர் அல்ல, பிறரும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள். கிறிஸ்தவத்தினுடைய பெருமை என்ன? ஒரு கிறிஸ்தவர் பிறரை கிறிஸ்தவராக மாற்றும். ஒரு மீட்பு பெற்றால் பிறரை மீட்பு பெற தன்னை அர்ப்பணிப்பது. நான் மீட்பு பெற்று விட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், பிறருடைய மீட்புக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிப்போடு, அதாவது இந்த அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது? ஊழிய அர்ப்பணிப்பு. நான் மீட்பு பெற்று விட்டேன், கிறிஸ்துவை நான் கண்டு விட்டேன், மேசியாவை காண்டு விட்டேன், மேசியாவை நான் சுவைத்து விட்டேன், பிறரும் மீட்பு பெறுவதற்கு என்னை நானே அர்ப்பணிக்கிறேன் என்ற முழு உணர்வோடு இருப்பதுதான். வேற ஒன்றும் பெருசு ஊழியனா என்ன அப்படின்னா நிறைய விளக்கம் தருவோம். அது இல்ல, நான் மீட்கப்பட்டேன், பிறரும் மீட்கப்பெறும். பிறன் மீட்பில் தான் எனக்கான பெருமை இருக்கிறது, கிறிஸ்துவத்திற்கான பெருமையா இருக்கிறது. தான் இவர் சொல்றாரு, இஸ்ரவேலரே, உங்கள் பெருமை நீங்களே மேசியா வைத்திருப்பதல்ல, மாறாக இவர் பிற இன மீட்புக்கான விடு. ரட்சணத்தை, கடவுளுடைய குழந்தையை கையிலிருந்து வச்சு பார்க்கிறார். இங்கே நான் மகிழ்கிறேன், இங்கே ரட்சணத்தின் கண்கள் கண்டது. ரட்சணத்தின் கண்களாயிருக்கின்றது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர் மாத்திரம் எடுத்து அணைத்துக் கொள்பவர் அல்ல, மாறாக பிற இனத்திற்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்ற விசுவாச உறுதியில் இவர் பறைசாற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, மினிஸ்ட்ரியல் ஃபார்மேஷன், ஊழியம் என்பது ஊழியம் செய்யாதது. ஊழியம் செய்யாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அதை முதல் புரிஞ்சுக்கணும். ஊழியம் செய்யாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ரொம்ப அழகான ஒரு கவிதை இருக்கிறது. ஊழியம் செய்யாத கால்கள், ஊழியத்திற்காய் நடக்காத கால்கள், ஊழியத்திற்காய் செயல்படாத கைகளும், ஊழியத்திற்காய் தூரத்தை ஊழிய பாதைகளை பார்க்காத கண்களும், இவையெல்லாம் என்னவென்றால் பிணத்தின் உறுப்புகள். ஒருவேளை நம்முடைய கரங்களும், நம்முடைய கால்களும், நம்முடைய சிந்தனையும், நம்முடைய கண்களும், உடலில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளும் திருப்பணி என்பது ஊறி வளர வேண்டும். இதுதான் மினிஸ்ட்ரியல் ஃபார்மேஷன். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி இந்த ஊழியத்தில் வளர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக இறையியல் வளர்ச்சி, தியாலஜிக்கல் ஃபார்மேஷன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் இயேசுவோடு வாழ்ந்தார். இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், அவர்கள் அந்த 3.5 ஆண்டு அவரோடு பயணித்த போது அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் மனதிலே வைத்திருந்தார். அவர்கள் சொன்ன பிறகுதான் நற்செய்தி நூல்கள் உருவான. அவர்கள் மூலமாக அவர்களிடத்தில் கேட்டு இயேசு என்னெல்லாம் செய்தார், என்னெல்லாம் சொன்னார் என்பதை கேட்டு நற்செய்தி நூல்கள் உருவாகும். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு பயணித்து ஊழியம் செய்தவர்கள், அவர்களுடைய மனதிலே மேசியா இவர் என்ற புரிதலோடு இருந்தவர், மீட்பை கொண்டு வரப்போகிறார் என்று விசுவாசத்தோடு இருந்தவர். அதுதான் யூதாஸ்காரியத்து, இவர் சிலுவைக்கு நேராய் செல்லப் போகிறாரே, சிலுவையிலே மறைக்கப் போகிறாரே, இவர் மீட்பு தருவார் என்றால் இவர் மரணிக்கப் போகிறாரே என்ற ஒரு கோபத்தில் தான் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார். அப்ப மீட்பு என்பது, ரட்சிப்பு என்பது
இஸ்ரவேல் மக்களுக்கு வேண்டும், அதை ஒரு மேசியா, ஒரு அரசராக இன்று செயல்படுத்துவார் என்று புரிந்து கொண்டிருந்த சீடர். ஆகவேதான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீடனுடைய உரையாடல் எல்லாம் ரட்சிப்பார், மீட்பார் என்று நம்பியிருந்தோம், அவரும் இல்லை என்று பின்மாறி போகிறார். பிறகு உறுதிப்படும் பொழுது, அவர்கள் ஊழியத்துக்குள்ளே உறுதிப்படும் பொழுது அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் எப்படியாவது இயேசுவை பிறருக்கு சொல்ல வேண்டும், இயேசுவுக்கான இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்தார். இயேசுவை அறிவித்தவர்கள் எல்லாம் எருசலேம் தேவாலயத்திற்கு துரத்தப்பட்டார்கள். அவர்களுக்கும் எருசலேம் தேவாலயத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இப்பொழுது அவர்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ, எங்கெல்லாம் பேசுகிறார்களோ, அங்கே திருச்சபைகளை உருவாக்குகிறார்கள். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, எங்கே இருவர் மூவர் என் நாமத்தின் நிமித்தம் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கட்டப்பட்ட ஆலயத்திற்குள் வாசம் செய்வேன் என்று சொல்லவில்லை. ஆலயம் என்பது ஒரு கட்டிடம், அவ்வளவுதான். அதுல பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னதான் பள்ளிகளை கட்டினாலும் சரி, அழகா கட்டினாலும் சரி, பிரம்மாண்டமா கட்டினாலும் சரி, ஆல்ட்ரை ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாலும் சரி, அழகுபூர்வமாக வச்சிருந்தாலும் சரி, கலை வடிவத்தோடு வச்சிருந்தாலும் சரி, அதுல புரோஜனம் இல்லை. எங்கே இருவர் மூவர் அவருடைய நாமத்தில் கூடுகிறார்களோ அங்கே வாசம் செய்வேன். இவர்கள் எருசலேம் ஆலயத்தில் துரத்தப்பட்ட பிறகு இவர்கள் கிறிஸ்துவை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்கிறார்கள். இப்படி கிறிஸ்துவை கொண்டு சேர்த்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றால், சாட்சியாக வாழ்வது, இரத்த சாட்சியாக இறந்து போகும். அது அவர்களுக்குள்ளே வேகமாக வளர்கிறது. அதனாலதான் இங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இங்கே பேதுரு சொல்கிறார், ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையும் வஞ்சகத்தையும் வெளிவேடும் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். ஆண்டவர் சுவைச்சிருந்தீங்கன்னா, நீ இயேசுனுடைய சீரனாய் இருந்தால், இயேசுனுடைய தொண்டனாய் இருந்தால் நீ எப்படி இருப்பாய் என்றால், எல்லா வகையான தீமையான வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளமாயிருங்கள், அதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளர்வீர்கள். தியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இல்ல தியாலஜிக்கல் ஃபார்மேஷன், இறையல் வளர்ச்சி என்பது என்னவென்றால் கிறிஸ்துவில் வளர்வது, கிறிஸ்துவில் வளர்வது, கிறிஸ்துவில் வளர்வது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய திருப்பணியிலே கடவுளை புரிந்து கொண்டு அவர் சிலுவை நோக்கி போகிறார். அதைதான் சீடர்களும் செய்கிறார்கள். சிலுவையை நோக்கி போகிறார்கள், சிலுவையை நோக்கி போகிறார்கள், சிலுவையை நோக்கி பயணிக்கிறார், சிலுவைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை இங்கே அவருடைய சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், மீட்பில் வளருங்கள். இந்த மீட்பு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கிடைக்கிறது. இந்த கிறிஸ்து உயிருள்ள கல்லாகி அவரிடம் அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. யூதர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி, எப்பா நீங்க உதறி தள்ளீங்க, ஆனா அது உயர் மதிப்புள்ள கல், நீங்களும் உயிருள்ள கல்லாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாகிய கட்டி எழுப்புவதாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்கள். அப்ப ஆவியில் வளர்வது, இறையலில் வளர்வது, இறையலில் வளர்வது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாய் விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்கள் பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளை கையிலாயிற்று. அப்போ கிறிஸ்து இல்லாத மீட்பு, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை இல்லை, கிறிஸ்து இல்லாத மகிழ்ச்சி இல்லை. அததான் இங்க சொல்றாங்க, இயேசுதான். அப்போ தியாலஜிக்கல் ஃபார்மேஷன், இறையல் வளர்ச்சி என்பது என்னவென்றால் கிறிஸ்துவில் வளர்வது, கிறிஸ்துவுடைய வார்த்தையில் வளர்வது. வேற எதையோ எடுத்து புகுத்துட்டு இதுதான் கிறிஸ்துவன் சொல்றது. இயேசு பேசிய
இயேசு வாழ்ந்த, இயேசு பறைசாற்றின, இயேசு தன்னை அர்ப்பணித்த செய்திகளில் வளர்ந்து வாழ்வதுதான் கிறிஸ்தவம். அதை தான் இங்கே சொல்கிறார்கள். ஆண்டவருடைய முதன்மை சீடன் பேதுரு சொல்கிறார், இயேசுவில் வளர்த்து, இயேசுவில் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், இயேசுவில் கட்டப்பட்ட ஆவிக்குரிய இல்லமாக கட்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். இங்கே சொல்லுகின்ற செய்தி, ஆனால் இங்கு சொல்றாரு, ஆனால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிபடுவினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளிலிருந்து தமது வியக்கத்தகு ஒளிக்கு அழைத்து வந்தவர் மேன்மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று அவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கே அவரது செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அப்போ இறையல் வளர்ச்சி என்பது அவர் செயல்களை அறிவிப்பது. இப்ப இறுதியாக 10ஆம் வசனத்துல பேதுரு இங்கே சொல்ற செய்தி, நீங்கள் மக்களமாய் இருக்கவில்லை, இப்போது கடவுள் மக்களாய் இருக்கிறீர்கள். மக்கள் என்னமா இல்ல, நீங்க மக்களாய் இல்ல, இப்போதுதான் மக்களாய் மாறி இருக்கிறீர்கள். என்ன சொல்ற, கிறிஸ்து சொன்னவைகளை பிரகாரம் தான் மக்கள், கிறிஸ்து சொன்னதான் செயல்படுகிறவர் தான் மக்கள். சொன்னபடி வாழாதவர்கள் எல்லாம் மக்களிடம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும். கிறிஸ்து மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கணத்தில் தான் மறு கணத்தை காட்டும். கண்ணில் இருக்கின்ற ஒரு பெரிய விஷயத்தை பார்க்க கண்ணை பார்க்காது, வலது கை செய்வது தெரியாமல் இருக்க. இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த புரிதல் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சீடர்கள் மிக ஆழமாக இயேசுவை புரிந்து வைத்திருந்தார். சீடர்கள் ஆழமாக இயேசுவை புரிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் இயேசுக்குள்ளே வளர வளர தங்களை அவர்கள் இழந்து போனார்கள். அங்கே பேதுரு இல்லை, இயேசுதான் பயணிக்கிறார். பேதுரு பயணிக்கவில்லை, இயேசுதான் பயணிக்கிறார். பேதுரு பேசவில்லை, இயேசுதான் பேசுகிறார். பேதுரு இறக்கவில்லை, பேதுருக்குள் இருந்த இயேசுவை தான் சிலுவையிலே அறைகிறார். இப்போது இங்கே இயேசு சொன்ன செய்தி, இயேசு கற்றுக் கொடுத்த செயல்பாடு, இதையெல்லாம் தங்கள் வாழ்வில் அர்ப்பணிப்போடு அவருடைய சீடர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார். மறுதலித்து போன பேதுரு தான், ஆனால் இங்கே உறுதியாக இருக்கிறார். என்னை சிலுவையிலே ஆண்டவரை போல நேராக அறையாதீர்கள், தலைக்கீழாக அறையுங்கள் என்று சொன்னவர் இரத்த சாட்சியாக மரித்து போகிறார். இன்னும் ஆழமான செய்தி நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே படிக்கிறோம். பேதுரு செய்த அற்புதம் அளவுக்கறிவான அற்புதம். அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மனிதனை பார்த்து, எங்களிடத்தில் பொன்னும் இல்லை பொருளும் இல்லை, நசராக இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார், இதுதான் கிறிஸ்தவம். இயேசுவை சொல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இயேசுவை சொல்கிறவர்கள் தான் கிறிஸ்தவம். இதைதான் இங்கே பேதுரு சொல்கிறார், எங்களுக்குள் நாங்கள் இல்லை, இயேசு. இப்ப பேதுருவுடைய நிழல் பட வேண்டும் என்று என்பதற்காக பிணியாளர்களை அழைத்து வந்தார்கள். எவ்வளவு அந்த விசுவாச உறுதி! இயேசுவை போல வல்லமையாக செயல்படுவதற்கு ஒரு பெரிய ஆற்றலை அவர்கள் பெற்றிருந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் யாரை காட்டுகிறோம், யாரை முன்னிறுத்துகிறோம்? இங்கே சொல்கின்ற செய்தி, முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்போதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். இயேசுடைய இரக்கத்தை பெறுவது என்பது இயேசுவுக்காக வாழ்வது, இயேசுவுக்காக எப்போதும் நிற்பது. நாங்கள் சாவில் வாழ்கிறோம் என்ற விசுவாச உறுதி அவர்களுக்கு இருந்தது. நாங்கள் சாவில் வாழ்கிறோம் என்ற விசுவாச உறுதி அவர்களுக்கு இருந்தது. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் எப்போதும் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கிறோமா? நாம் கடவுளோடு இருக்கிறோமா? நாம் தந்தை போல நம்முடைய கடவுள் இருக்கிறார். நாம் தந்தை எப்படி கரம் பிடித்து மகனை அழைத்து செல்வாரோ அப்படி அழைத்து செல்வோம். இப்ப அப்பா என் கையை பிடிச்சிட்டு எனக்கு தெரியாதுன்னு ஒரு என்னை அழைச்சிட்டு போயிட்டு இருப்பார். இப்ப அது மாதிரி அப்பாவை கையில பிடிச்சிட்டு மகன் இழுத்து போன
இயேசுவை கையில பிடிச்சி, ஏசாமி ஆண்டவரே அந்த ஊருக்கு உங்களை தெரியல, வாங்க அப்படின்னு இயேசுவை கொண்டு போய் அந்த இடத்துல விடுவது. அதுதான் ஊழியம், அதுதான் ஆற்றல், அதுதான் கடவுள் தருகின்ற சக்தி. இதுதான் இந்த ஆண்டவருடைய அடியவர்கள் செய்தார். தியாலஜிக்கல் ஃபார்மேஷன். அப்போ கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் 3 வளர்ச்சி தேவைப்படுகிறது. தனிநபர் வளர்ச்சி, திருப்பணி வளர்ச்சி, 3வது இறையியல் வளர்ச்சி. இதெல்லாம் நமக்குள் இருக்கிறதா என்று நாம் எப்போதும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனது ஊழியத்தில் 8 ஆண்டுகள் கடலூரில் என்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்தேன். இன்றைய நாளோடு நான் நிறைவு செய்தேன். 8 ஆண்டுகளில் ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம், அநேக நட்பு வட்டத்தை, இறையல் சார்ந்த வட்டங்களை உருவாக்கி என்னை பார்த்து இந்து சமயத்தில் இருக்கிறவர் கூட தோத்திர ஐயா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு நட்பு வட்டம் வளர்ந்திருக்கு. வணக்கம் சொல்லலாம் ஐயா அப்படின்னு சொல்றது எப்படி? இதெல்லாம் கடவுள் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் நம்மை வளர்த்து வழிநடத்தி பாதுகாத்து நன்மையும் கிருபையும் அளித்து ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாய் வாழ நமக்கு வேண்டிய பலத்தையும் வழிநடத்தி தருவாராக. உங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கென்று நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். நாம் வளர்த்துக் கொள்வோம், நாம் ஊழியத்தில் வளர்வோம், நாம் இறையிலும் வளர்வோம், இணைந்து திருப்படி ஆற்றுவோம். நான் இங்கே இருக்கும்போது உருவாக்கின ஒரு செயல்பாடு, ஒரு திட்டம், எளியவருக்கு இயேசு. இந்த எளியவருக்கு இயேசு, ஏழை மக்களுக்கு, இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதை மறந்து விடாமல் தொடர்ச்சியாக நம்முடைய கடலூர் பகுதியிலே அநேக குடிசை பகுதியில் இருக்கிறது. அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை தொடர்ச்சியாக உருவாக்கி ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்கள். மகிழ்ச்சியாக இங்கிருந்து நான் கடந்து செல்கிறேன். உங்களுக்கு அருள் திரு ஜெனித் குமார் ஆயர் வந்திருக்கிறார். அவர் உங்களோடு தொடர்ச்சியாக பணியாற்றுவார். நீங்களும் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு அன்பாக என்னுடைய ஊழியத்தில் பயணித்த நண்பர்கள் கூட்டம், சகோதரர்கள் கூட்டம், திருச்சபை மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கை. நமது சபையை சார்ந்த தூய யோவான் ஆலயத்தை சார்ந்த திரு எஸ் தேவன்பு திருமதி கிறிஸ்டினால் ராஜாத்தி அவருடைய மகள் செல்வி டி காருண்யா என்பவருக்கும் சிஎஸ்ஐ சென்ட் ஸ்டீபன் இங்கிலீஷ் சர்ச் பல்லாவரம் திருச்சபை சார்ந்த திரு மார்க் பகவந்தாஸ் திருமதி எம் மெட்டில்டா அவருடைய மகன் திரு எம் ஆல்வின் மோசஸ் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்கள் நிச்சயித்துள்ளனர். இவ்விருவரும் திருமணத்தில் இணையக்கூடாத நியாயமான தடை காரணம் ஏதும் இருப்பின் அதை சபை ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிக்கை. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, தாயும் தந்தையுமாயிருக்கிற எங்கள் இறைவா, துதிக்கிறோம், புகழ்கிறோம், போற்றுகின்றோம். திருமண வாழ்க்கையை நீர் மனுக்குலத்திற்கு வகுத்து கொடுத்தீர். ஆண்டவரே, திருமணத்தில் இணையப் போகிற பிள்ளைகள் செல்வி காருண்யாவையும் செல்வன் ஆல்வின் மோசஸுடைய கரத்தினால் கொடுக்கிறோம். இவருடைய திருமண வாழ்வு மகிழ்வாக இருக்க நீர் அருள் தந்தர்களும். குறிக்கப்பட்ட திருமண நாளிலே உங்களுடைய அருள் பிரசனம் இருந்து ஆண்டவரை நிறைவாய் திருமணம் நடந்து ஆண்டவரை புகழ்ந்து போற்றி ஆண்டவருக்கு சாட்சியாய் நல்ல தம்பதிகளாய் வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலையும் வாய்ப்புகளும் உருவாக்கித்தார். திருமணத்துக்காய் பெற்றோர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் கரம் இருக்கட்டும். ஆண்டவரை நீரே பக்கபலமாய் துணையாயிருந்து ஆண்டவரே பெற்றோரை வழிநடத்தி திருமண நாளை ஆசீர்வாதமாய் நிறைவுள்ளதாய் மாற்றுவதற்கான ஆற்றலை தார். திருமணத்தில் இணைப்போகிற பிள்ளைகள் திருமணத்திற்காய் அதிகமாய் ஜெபிக்க, உம்மோடு அதிகமாய் பேச, உம்மிடத்திலிருந்து நல்ல ஆசீர்வாதங்களை நீ கற்றுத்தருகளை கற்றுக்கொள்வதற்கான சாக்கியத்தை உருவாக்கினார். அனைத்தையும் இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் பெற்றோராம் கடவுளே. தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெருநாளே ஆமே. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, தாயும் தந்தையுமாய் இருக்கிற எங்கள் இறைவா, இந்த மாதத்தின் முதல் நாள் அன்று உம்மை சந்திப்பதற்கு நீர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதத்துக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறேன், எங்களோடு பயணிக்கிறேன். அல்லது உலகம் முழுவதும் துன்புற்று இருக்கின்ற சூழலில்
துன்பத்திலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை நீ கொடுத்து கொண்டே வருகிறேன். மனித தவற்றினால் இந்த மனிதம் தேடிக்கொண்ட இந்த நோயிலிருந்து நாங்கள் மீள்வதற்கு நீ எப்போதும் எங்களுக்கு வேண்டிய பலத்தை அளித்துக் கொண்டே வருகிறேன். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அதிகமாய் எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். எங்கள் ஜபத்தையும் நீர் கேட்டு எங்கள் ஜபத்தின் பதிலாக எங்களை செயலாற்ற வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றிகட்டாங்க. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். விரைவிலே இந்த நோய் தொற்று அகற்றப்பட்டு இயல்பான வாழ்வுக்குள் நாங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு திருச்சபையிலே ஒரே உண்மை துதிக்கவும் சோத்தரிக்கவும் உண்மை நாங்கள் புகழ்ந்து போற்றவும் எங்களுக்கு வேண்டிய வாய்ப்பை நீர் விரைவிலே அளித்து உலகம் முழுவதும் நிலையான சமாதான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கான ஸ்லாக்கியத்தை உருவாக்கினார். அனைத்தையும் இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பெற்றோராம் கடவுள்.